வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 4 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாமா? ஓகே. டிட்டர்மைன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2023-24 who left India for the first time on 15/9/20 and came back on 1/9/22. He again left for Dubai on 15/6/23 to come back on February 14, 2024 to settle in India forever. ஓகே, பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா விட்டு எப்போ போயிருக்காரு அப்படின்னா 15/9/20 போயிருக்காரு. அதுக்கப்புறம் 1/9/22 வந்துட்டார். திரும்ப பார்த்தீங்கன்னா துபாய் போயிருக்காரு. 15/6/23 போயிட்டு எப்போ வந்திருக்காருன்னா 14th February 24 வந்துட்டார் இந்தியாவிலே. அதுக்கப்புறம் செட்டிலும் ஆயிட்டார். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? கரண்ட் ப்ரீவியஸ் இயரில், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 days அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரா? ஓகே, ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது நமக்கு எப்போ 1/4/2023 31/3/24 இதுதான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அதில் இருந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், எப்போ போயிருக்காருன்னா 15/6/23 கிளம்பிட்டார் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில். அப்போ 1/4/23 15/6/23 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 14th February 24 வந்துட்டு அப்போ மார்ச் வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ இங்கே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஜூன் 15 வரைக்கும் இருக்கார். அப்போ ஏப்ரலில் 30 days, மே 31, ஜூனில் 15 தான். ஏன்னா 15 வரைக்கும் தான் இருந்திருக்கார். 15 கிளம்பிட்டார். அப்புறம் ஜூலையில் இல்லை, ஆகஸ்டில் இல்லை, செப்டம்பரில் இல்லை, அக்டோபர் கிடையாது, நவம்பர் கிடையாது, டிசம்பர் கிடையாது, ஜான்வரி கிடையாது. ஏன்னா 14th February தான் வந்திருக்காரு. அப்போ இது லீப் இயர்ன்றதுனால 29 days ஃபெப்ரவரியில். அதில் 13 நாள் இல்லை, 14ஆவது நாள் தான் வந்திருக்காரு. அப்போ 13 நாளை மைனஸ் பண்ணிட்டோன்னா 16 days தான் இருந்திருக்காரு ஃபெப்ரவரியில். மார்ச் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு 31, அதை போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டேஸ் வருது பாருங்கள், 123 days வருது. நமக்கு தேவை என்ன? 182 days. அப்போ இவர் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஓகே, பாருங்கள், ஃபெயில்டு டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நம்ம செகண்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாரான்ட்டு செக் பண்ணலாம். ஓகே, செகண்ட் பேசிக் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? பாருங்கள், 60 days இந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் இருக்கணும். அண்ட் ஓகே, 60 days ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்லையும் 4 previous year, அதாவது ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர், ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days இருக்கணும். ஓகே, இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இது 2 கண்டிஷனும் சேர்த்து ஃபுல்ஃபில் பண்ணணும். திஸ் ஆர் தட் கிடையாது, ரெண்டுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது 60 days ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருந்தாரா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் லைனில் தான் போட்டோம் இல்லையா? அதே தான். அப்போ 123 days இருக்கார். நமக்கு தேவை 60 days தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா 123 இருந்திருக்காரு. அப்போ தாராளமாக ஃபஸ்ட்டு பார்ட்டை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் பேசிக் கண்டிஷன் சின்ஸ் ஸ்டேஸ் மோர் தென் 60 days in the relevant previous year. ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days விட ஜாஸ்தி இருக்குது. அதாவது 123 days இருந்ததுனால ஃபஸ்ட்டு பார்ட் இந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ செகண்ட் பார்ட், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷத்தில் 365 days இருக்கணும். அது என்ன ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி அப்படின்னா இதுதான் 1/4/2019 31/3/2023 இதுதான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷம். இப்போ இதில் எப்போ இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இவர் பாருங்கள் 15/9/20 போயிருக்காரு. அதோடு எப்போ வந்திருக்காரு? 22 தான் வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1/4/2019 31/3/2020 வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு. ஏன்னா அவர் போனது எப்போது 15/9/20 தான். இது நமக்கு 31/3/20 முடிஞ்சதுனால இது ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1/4/20 எது வரைக்கும் இருந்திருக்காரு? 15/9/20 வரைக்கும் தான் இருந்திருக்காரு.
அதாவது ஏப்ரல் 1st செப்டம்பர் 15th. அப்போ அதுக்கு எத்தனை டேஸ் வருதுன்னு பாருங்களேன். ஏப்ரல் 30, ஓகே, அப்புறம் மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 15 செப்டம்பர் வரைக்கும் தானே இருந்தார், அதனால் 15 போட்டாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 168 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் இல்லவே இல்லை. ஏன்னா எப்போ வந்திருக்காரு, 1922 தான் வந்திருக்காரு. இது பாருங்கள், 1421 31/3/22 வரைக்கும் அவர் இந்தியாவிலே இல்லை. ஸோ 0. அடுத்து இங்கே இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 தான் வந்திருக்காரு. செப்டம்பர் 1, ஏன்னா 9ன்றது செப்டம்பர், 1st செப்டம்பர் வந்திருக்காரு. அதிலேருந்து இருக்கார் மார்ச் வரைக்கும். அப்போ 1st செப்டம்பர்னால் 30 days, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜான்வரி 31, ஃபெப்ரவரி 28, மார்ச் 31. புரிஞ்சுதா? இது 212 days வருது. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 365க்கு மேலே தாராளமாக இருக்குது. பிகாஸ் இதுவே 366 days வந்துருச்சு. அப்போ இங்கே 746. அப்போ இவர் செகண்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் பேசிக் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் ஃபுல்ஃபில் த செகண்ட் பேசிக் கண்டிஷன் சின்ஸ் த ஸ்டே இன் இந்தியா இஸ் மோர் தேன் 365 days in the 4 previous year. 4 previous yearன்றது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 வருஷம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, அண்ட் செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, செகண்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ தெரியுதா எப்போ நம்ம வந்து செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ணணுன்ட்டு? ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா மட்டும் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ணால் போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். அது என்னன்னு தெரியும் இல்லையா? 2 years அவர் வந்து என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் 10 yearsல ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ 10 வருஷன்றது எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2013 ஸ்டார்ட் ஆகும். 31/3/2023 முடியுது. இவர் ஃபஸ்ட்டு டைம் போனதே 15/9/20 தான். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், ஹூ லிவ்ட் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு. ஓகே, இது லீப் இயர்ன்றதுனால 366 போட்டிருக்கோம். மீதி எல்லாம் 365. இதுவும் லீப் இயர், அதனால் 366 போட்டிருக்கோம். ஓகேவா? இது வந்து இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டோம்ல 4 வருஷம், அதே தான் இங்கே எடுத்து போட்டிருக்கு டேட்டா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி 6 வருஷம் வந்து ஃபுல்லாக இந்தியாவில் இருந்ததுனால அந்த வருஷத்தில் எத்தனை டேஸோ அதை போட்டிருக்கோம். இப்போ நமக்கு 2 years இருந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7, ஓகே 7, அண்ட் இதுவுமே எடுத்துக்கலாம். 8 years வந்து அவர் ரெசிடெண்ட் தான். பிகாஸ் 182 days இருந்தால் போதும் இல்லையா ரெசிடெண்ட்டுக்கு. இவர் மோர் தென் 182 days 8 yearsலேயே இருந்திருக்காரு. இது 2 மட்டும்தான் கிடையாது. ஓகே, அப்போ 8 yearsல இருந்ததுனால இவர் வந்து ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன? 730 days இருக்கணும் 7 yearsல. இப்போ இங்கே 10 வருஷம் இருக்கு இல்லையா, அதை 7 yearsக்கு எடுத்துக்கலாம். இந்த 1/4/2016 இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ டேஸ் வருது பாருங்கள், 1841 days வருது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் 10 வருஷத்துக்கு போட்டோம்ல, அதை தான் இங்கே எத்தனை எடுத்திருக்கேன்னா 7 yearsக்கு எடுத்திருக்கேன். நமக்கு தேவை எத்தனை டேஸ் இருக்கணும்? 730 days இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1841 days இருக்கார். அப்போ இவர் இந்த கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை, செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, அண்ட் ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் செகண்ட் அடிஷ்னல் ரெண்டுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன அப்படின்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகே, ஏன்னா ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில்லாக பண்ணால் போதும் ரெசிடெண்ட் ஆகிடுவாங்க, அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணால் ஆர்டினரி ரெசிடெண்ட். அதனால் மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24-25. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.